ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி செல்வம் லைஃப் ஸ்டைல் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நேற்று காலையில் எடுத்ததுங்க. எங்கள் வீட்டு தோட்டம் பராமரிப்பு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லக்ஷ்மி செல்வம் லைஃப் ஸ்டைல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகலாமா? கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆனாலே மழையும் ஸ்டார்ட் ஆகிடுங்க. அதனால தான் எங்கள் தோட்டத்தை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் தோட்டத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு வரேன்னு சொன்னவங்க லேட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடியே க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கோங்க. இன்றைக்குமே லைட்டாக தூறல்லாம் விழுந்துட்டு தான் இருந்தது. இருந்தாலுமே வந்துட்டு க்ளீனிங் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். தென்னை மரமாக இருக்கட்டும், மாமரமாக இருக்கட்டும், சப்போட்டாவாக இருக்கட்டும், மரத்துக்கடியில் எப்போவுமே நான் க்ளீனாக வச்சுக்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு புழு பூச்சிலாம் ஏதாவது இருந்தால் தெரியும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். எங்கள் தோட்டத்தில் சுற்றிலுமே நாங்கள் தென்னை மரம் நட்டு வச்சுருக்கோங்க. அது ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடையில வந்துட்டு இந்த மாதிரி வாய்க்கால் எடுத்து விட்டால் தான் தண்ணி வந்துட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். எப்போ எங்கள் தென்னை மரத்தில் காய் காய்க்கணும் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோங்க. இது வந்து பெரிய நெல்லி மரம். பெரிய நெல்லின்னா மரநெல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதோட லீஃபை பாருங்கள், நல்லாவே தெரியும். அது தென்னை மரத்துக்கு பக்கத்துலேயே 2 வச்சுருக்கோம். 1 வச்சா வராது, 2 வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 2 வச்சுருக்கோம். இதுலேயுமே இன்னும் காய் காய்க்க ஸ்டார்ட் பண்ணலைங்க. அப்புறம் எலுமிச்சை மரம் வச்சுருக்கோம். எலுமிச்சை மரம் வந்துட்டு கிட்டத்தட்ட நாங்கள் வச்சு 2 வருஷம் ஆகுது. செடி வந்துட்டு வளரவே இல்லை. சரி, நாங்கள் வளராதுன்னு நினச்சிட்டு எங்கள் மாமா என்ன பண்ணார், லெமன் சீட் வந்துட்டு போட்டார். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக வந்திருக்கு. நாங்கள் இந்த செடி வரவே வராதுன்னு தான் நினச்சோம். ஆனால் வந்துட்டு அந்த மரம் வந்துருச்சு. அதே மாதிரி லெமனோட விதை போட்ட இடத்துலையுமே குட்டி குட்டியாக நிறைய செடி வந்திருக்கு. ஏன் எங்களுக்கு எலுமிச்சை செடி வரத்துக்கு லேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த செடி வாங்கின உடனேயுமே பாத்ரூம் கிட்ட அந்த பின் சைடு வந்துட்டு நாங்கள் வச்சோம். அந்த தண்ணி வந்துட்டு ஊற்றுற இடத்துல நாங்கள் வச்சோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நிறையா பேர் வேறு இடத்துல வைங்க, எலுமிச்சை கனி வந்துட்டு நம்ம கடவுளுக்கு படைக்கிறோம் இல்லையா? அதனால் வந்துட்டு அழுக்கு தண்ணி ஊற்றுற இடத்துல வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் இந்த பக்கம் வச்சோம். இந்த பக்கம் வச்சனால தான் கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு எங்களுக்கு. 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஒரு ஆசையில் நிறைய செடி மரம்லாம் வாங்கி வச்சுட்டோம். ஆனால் வந்துட்டு அதை க்ளீன் பண்ணுறது தாங்க பெரிய வேலையே. மாதத்துக்கு ஒரு டைம் ஆச்சு கார்டன் க்ளீனிங் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டை சுற்றியுமே நாங்கள் மரம் வச்சுருக்கோம். அதனால் வந்துட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி நீட்டாகவும் இருந்தால் தான் வந்துட்டு வீட்டுக்கு பக்கத்தில் எதுவும் வந்துட்டு புழு பூச்சிலாம் எதுவும் வராது. இருந்தாலும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனாலும் 2 வாட்டி நாங்கள் பண்ணிடுவோம் க்ளீனிங். அப்புறம் இந்த இடத்துல மிளகு தக்காளி கீரை செடி நட்டு வச்சுருக்கேன். எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஒரு செடி இருந்தாலே போதுங்க, 2, 3 தடவை நான் சமைச்சிட்டேன். அப்புறம் என்னோடய ஜாதிமல்லி செடி வந்துட்டு நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இனிமேல் மழை சீசன் இல்லையா? அதனால் வந்துட்டு இனிமேல் புதுசாக வந்துட்டு கொழுந்து விட்டு நிறையா மொக்கெல்லாம் நிறையா வைக்கும். அப்புறம் இது வந்துங்க பாகற்காய் செடி. இது எப்படி இங்கே வந்ததுன்னு பார்க்குறீங்களா? டெய்லியுமே சமைக்கும் போது வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற குப்பையெல்லாம் நான் என் செடிக்கு வந்துட்டு உரமாக கொடுப்பேன்னு நான் நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அப்படி வந்து இந்த செடிக்கு பக்கத்தில் நான் ஊற்றும் போது அந்த பாவக்காய் விதை வந்துட்டு எனக்கு 2, 3 செடியாகவே பக்கத்தில் நிறையாவே வந்துருச்சு. அதனால் சரி அப்படியே வளரட்டும்னு நான் விட்டுட்டேன். அதில் கூட நிறையா பார்த்தீங்கன்னா 2, 3 பூ இருக்குது. ஒரு காயுமே இருக்குது. நான் பெருசானோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் என்னோடய ஃபேவரட் ரெட் ரோஸ். யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு ரெட் ரோஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னோட கார்டன் க்ளீனிங் ஒர்க் முடியறதுக்கு 4:30 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தாங்க ஒவ்வொரு வாட்டியும் நான் நினைப்பேன், செடி வாங்கி வைக்கிறது பெருசு இல்லை, ஒவ்வொரு வாட்டியுமே அதை சுத்தமாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது தான் பெரிய வேலை அப்படின்னு. ஒவ்வொரு நாளுமே காலையில் எழுந்திரிச்சு இந்த செடியை பார்க்குறதுக்கு மைண்ட் அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குங்க. அதில் பூ பூத்திருக்கா, என்ன கலர், என்ன பூ அப்படின்னு பார்க்குறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு செடி பிடிக்கும்னா டக்குன்னு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுதாங்க எங்கள் வீட்டு தோட்டம் பராமரிப்பு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.